18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, மதுரை அழகர் கோயில் மலையிலிருந்து தான் இந்த கருப்பசாமி உனக்கு வாக்கு கொடுக்கறதுக்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன். என் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற சொல்கிறது எதுக்காக தெரியுமா? எப்போவுமே எந்த நல்லது நடக்கிறதா இருந்தாலும் நீ பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெறும்போது அவர்களுடைய புண்ணியமும் உனக்கு சேர்ந்து நீ நினச்சதை விட 2 மடங்காக உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படிதான் இப்போது உனக்காக நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு தரும் விதத்தில் என் பாதம் தொட்டு ஆசி பெறச் சொன்னேன். இந்த கருப்பசாமியின் பாதம் தொட்ட உன் கரங்களில் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சந்தோஷத்தை அளவுக்கு அதிகமாக பெறுவாய். ஏன்னா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன்னை வாழ வைக்க போகிறது நான் தானே. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை மனசொடைஞ்சு போகும்படியும் கவலைப்பட்டு நொந்து போகும்படியும் விட்டுட மாட்டேன். எத்தனையோ முறை நீ உடைந்து அழும்போது உன்னை தைரியப்படுத்துது நான் தான் தெரியுமா. முதல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. மனசொடைஞ்சு போகிறதுலையும் கண் உடைஞ்சு கண்ணீர் வழுகிறதுலையும் என்ன பெருசு திறமை இருக்குது? எதுவாக இருந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும். நிறைய தைரியமும் திறமையும் புத்திசாலியும் கொண்ட பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ புத்திசாலித்தனமாக அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு அடுத்த வேலையை செய்வதற்காக உன்னை ஊக்கப்படுத்தி கொள்ளணுமே தவிர நடந்த தப்பான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் நினச்சி மனமுடையக்கூடாது. நீ எதிர்பார்ப்பது எல்லாமே அன்பு மட்டுமாகவே இருந்தாலும் கிடைப்பதெல்லாம் வலியும் ஏமாற்றமுமாக இருக்கே நினச்சி நொந்து போகாத. நீ அமைதியாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் நீ எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாமல் விட்டுட்டா அது யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் உன்னுடைய இயல்பை வெளிக்காட்டக்கூடிய உன்னுடைய திறமையை எல்லாருக்கும் புரிய வைக்கக்கூடிய வகையில் நீ வாழ்வது சாதனை. எப்போதும் யார் முன்னாலேயும் நீ கண் கலங்கிடக்கூடாதுன்னு தான், உன்னை அள வச்சிடக்கூடாதுன்னு தான் உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் தப்பாகவோ தவறாகவோ நடக்கும்போது நீ அழுகாம உன் கண்களை கட்டுப்படுத்திக்கிட்டு மனசை அடக்கிக்கிட்டு சிரிச்ச முகத்தை வெளியே காட்டு. அவ்வளவுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது. ஒரே ஒரு வித்தியாசம், அள விருப்பம் இல்லைனாலும் கூட சிரிப்புங்கிற போர்வைக்குள்ள உன் தன்னம்பிக்கையை விட்டுடாம நீ பிடிச்சிக்கிட்டு சிரிப்பின் மூலமாக நீ என்ன யோசிக்கிறன்றதை வெளியே காட்டிக்காம மறைச்சிக்கொள்ள தயாராக இரு. எப்போதாவது பூக்கிற அழகான பூக்களை போல உன் வாழ்க்கை எப்போதுமே பூத்து குலுங்கும்படி இந்த கருப்பசாமி உனக்கு அருள் செய்வேன். அப்படி எப்போதுமே அழுது வடியாமல் நீ சிரித்து சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் என்னுடைய பாதம் தொட்டு ஆசீர்வாதத்தையும் பெற சொன்னேன் என் செல்லமே. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ கேட்டது இன்னைக்கு உனக்கு கிடைக்கலேனாலும் நாளை நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு எல்லாம் மாறும்னு சொன்ன அந்த மாற்றம் இன்று தான் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. எப்போ வானிலை மாறும், எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி சந்தர்ப்ப சூழ்நிலையை நான் உருவாக்க போகிறேன். எல்லாத்தையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. எதிர்பாராத கடினமான விஷயங்கள் உன் மனசுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதை சாமர்த்தியமாக வெளியில் தப்பிச்சு வர முயற்சி செய். சாமர்த்தியமாக திறமையாக நீ எல்லா விஷயங்களையும் கையாளும் போது கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வந்துடுவ. உனக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை சவால்களையும் சந்திச்சு நீ வெற்றி பெற்றிடுவாய் என் தங்கமே. நான் எப்போதுமே உன்னை தாங்கிக்கிட்டு இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துடாத. உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க இந்த கருப்பசாமி இருக்கேன்ற நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய். துன்பம் வருது, கவலை இருக்குதுன்னு நினச்சி உன் மனசு வேதனை அடையக்கூடாது. எப்போவுமே எதை கண்டும் கவலை கொள்ளாமல் கண் கலங்காமல் துன்பத்தில் தோள் கொடுக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்ற தைரியத்தோட எல்லா வேலைகளையும் முழு மனசா செய். எப்போவுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டுமே முக்கியம்னு நினைக்காம உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய். உன்னுடைய சொந்த மகிழ்ச்சியை விட எப்போ அடுத்தவங்க மகிழ்ச்சி அடைவது உனக்கு முக்கியம்னு தோணுதோ அதுதானே உண்மையான அன்பு. நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நிம்மதியாக இருக்கணும், நான் மட்டும் வெற்றி அடையணும், நான் மட்டும் சந்தோஷப்படணும்னு நினைக்காம
உன் பக்கத்தில் இருக்கவங்க, உன் கூட இருக்கவங்க, உன்னுடைய சொந்த பந்தங்கள்னு எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிற மனசு எல்லாருக்கும் வந்துடாது. ஆனால் அந்த நல்ல எண்ணமும் நல்ல குணமும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? வாழ்க்கையில் நீ எதையுமே இழக்கும்படி விட்டுட மாட்டேன். நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை நிச்சயமாக உனக்கு கொடுக்க தான் போகிறேன். நீ பட்ட அவமானங்களை எல்லாம் தாண்டி வந்து இப்போ அழகான வாழ்க்கையை நீ வாழ போகிற. உன்னுடைய சொந்த வீடு கனவு நிறைவேறும். நீ நினச்சது போல் குழந்தை, கல்யாணம், அது இது, கல்வி, மேம்பாடு, தொழில் முன்னேற்றம், வாழ்க்கைன்னு எல்லாமே அழகாக மாறவும் முன்னேறவும் போகுது. எப்போதுமே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் கூடவே வச்சுக்கணுன்ற முடிவோட இரு. ஒரு சில நொடிகள் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு தப்பான வழியில் போகிறதோ தப்பான வேலைகளை செய்யவோ கூடாது. நிரந்தர நிம்மதி எதன் மூலமாக கிடைக்கும்ன்றதை மட்டும் யோசிச்சு அதற்கான வேலைகளை செய். ஏன்னா அல்ப சந்தோஷத்திற்காகவும் யாருடைய வாழ்க்கையவாது கெடுத்து நம்ம நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா அது உன்னை நிரந்தர நிம்மதி இல்லாமல் செஞ்சிடுன்றத உறுதியாக மனசில் வச்சுக்கோ. உனக்கான நிம்மதியை நீதான் முடிவு செய்ய வேண்டும். நிம்மதிங்கிறது வெளியிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கோடி கோடியாக காசு வச்சிருந்தாலும் நிம்மதி அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. உன் மனசுக்குள்ள நீயே தான் மன நிம்மதியை உருவாக்கிக்கணும். எப்போவுமே சிறகுகள் பறவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாம்புகள் தன் குஞ்சுகளை சாப்பிட வருதுன்னு தெரியும் போது வேகமாக மரத்துக்கு ஓடி வந்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றதான் பறவைகள் முயற்சி செய்யுமே தவிர பறவைகள் தன் குஞ்சு பாம்பு சாப்பிட்டுட்டு போகுதுன்னு விட்டு கொடுத்துறாது. அந்த பறவைகள்ங்கிறது ஒரு சிறு உயிராக இருக்கலாம், பாம்போ அல்லது கழுகோ பெரிய உயிராக இருக்கலாம். ஆனால் அதுங்கக்கிட்ட நம்ம ஏன் தோற்று போனோம்? நம்ம குஞ்சுகளை, நம்ம முட்டைகளை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒவ்வொரு பறவையும் விடாமுயற்சியோட சண்டை போட தான் செய்யும். அதே போல தான் உனக்கு வேணும்னா உன்னுடைய கவலையும் கஷ்டமும் பெருசா கழுகு போலவோ பாம்பு போலவோ தெரியலாம். ஆனால் இந்த கருப்பசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு நீ விடாமுயற்சியோடு உன்னுடைய வேலைகளை செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தின் தகப்பனாக நான் இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றி அருள் செய்வேன். என் அன்பு பிள்ளைகளில் ஆண்களும் இருக்கீங்க, பெண்களும் இருக்கீங்க. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வருமானமும் சம்பாத்தியமும் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. அதுவும் பெண்களுக்கு தன்னுடைய சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய தைரியத்தையும் பாதுகாப்பையும் வேறு யாராலுமே கொடுக்க முடியாது. என்னதான் உங்களை பெற்றோர்கள் நல்ல அன்பானவர்களாக பொறுப்பானவர்களாக இருந்தாலும், நல்ல துணை கணவராக அமைந்தாலுமே கூட, அன்பான பிள்ளைகள் இருந்தாலுமே கூட, உங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் அங்கே மதிக்கப்படும். இது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அனுபவமாக கிடச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியமும் வருமானமும் எப்போதுமே இருந்தாதான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அங்கு மதிப்பு கிடைக்குன்றத மறந்திட வேண்டாமேன் செல்வமே. காசு பணம் சம்பாதிக்கிறதுன்றதை விட உங்களுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் நடந்துக்கணும். தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அன்பான ஆறுதல் வார்த்தைகளை கூறக்கூட பிள்ளையாக நீ இருந்தீனா அதுதான் சிறப்பான புண்ணிய காரியம். எப்போவுமே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது போல தானே எல்லாருமே நினைப்பாங்க. யார் கஷ்டப்பட்டாலும் யார் கவலைப்பட்டாலும் உடனே அவர்களுக்கு ஓடிப்போய் அன்பை கொடுக்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உனக்கு மேலே இருக்கிறவனை மட்டுமே பார்க்காம அவங்கள போலவே வாழணும்னு யோசிக்கிறத விட உனக்கு கீழே இருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுக்காக இறைவனிடம் வேண்டுதல் செய். உன்கிட்ட இருக்கிறது எவ்வளவு அழகான வாழ்க்கைங்கிறது உனக்கு புரிய வரும். அதே நேரத்தில் உன்னை விட கஷ்டப்படுபவர்களுக்காக நீ செஞ்ச பிரார்த்தனையின் பலனாக உன் வாழ்க்கையை மிக சிறப்பானதாக நான் மாற்றுவேன். எதை செய்கிறதா இருந்தாலும் யாராவது உன்னை நல்லவன்னு நினைப்பாங்க, யாராவது உன்னை பாராட்டுவாங்கன்னு வீண் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உனக்கு மனசுக்கு பிடிச்சா மன நிறைவுக்காக மட்டுமே உனக்கு பிடிச்சத பெருமையோட செய். நிச்சயமா உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய கடவுள் பக்தி உன்னை ஜெயிக்க வைக்கும். உன்னுடைய வளர்ச்சி கூட உன்னுடைய திறமையின் மூலமாக தான் உனக்கு கிடைக்க போகுது. உன்னுடைய நேர்மை எப்போதும் யாருக்கும் தலைவணங்காததாக சரியான பாதையில் இருக்கட்டும். உன்னுடைய அன்பு ஒளிவு மறைவு இல்லாததாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும்.
ஆக மொத்தத்தில் நீ என்னுடைய பிள்ளையாக சிறந்த மனிதனாக வெற்றிகரமான ஆளாக இந்த உலகத்தில் வலம் வருவாய். உன் வீட்டில் நல்லதே நடக்கும். என் பாதம் தொட்ட உனக்கான அன்பு பரிசாக உன் வாழ்க்கையவே அற்புதமாக ஒப்படைப்பேன்.